அண்மை செய்தி. நீலகிரி, கோவை, திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. மதுரை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாகவே கனமழை மற்றும் மிதமான அளவில் மழை என்று பரவலாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழ்நாட்டிலே இன்று 9 மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னையை பொறுத்தவரை இன்று சென்னையினுடைய பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக 9 மாவட்டங்கள் ஏறக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி என்று 9 மாவட்டங்களிலே இன்று கனமழைக்கு வாய்ப்பிருக்கின்றது. நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்களாக 11 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதன்படி சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல், திருப்பூர், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கூட நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. இன்று 9 மாவட்டங்களிலும் நாளை 11 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் அக்டோபர் 14 நீலகிரி, தேனி, தென்காசி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அக்டோபர் 15 மேலும் 10 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி அக்டோபர் 15 பொறுத்தவரை டெல்டா மாவட்டமான திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அக்டோபர் 15 கனமழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. மத்திய மாவட்டங்களில் அக்டோபர் 15 கனமழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதன்படி சிவகங்கை, ராமநாதபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் அக்டோபர் 15 கனமழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்று 9 மாவட்டங்களிலும் நாளை 11 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் சென்னையினுடைய பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.